அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய தினார் மதிப்பு மூலமாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 22% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாய் 11% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 63% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 13% உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 16% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 10% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 14% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 280 ரூபாய் 40%, இலங்கைக்கு 951 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்று சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் அக்கௌண்ட் நம்பர், பேங்குடைய பேரு, எல்லா டீட்டெயில்ஸுமே சரியா இருக்கான்னு மறுபடியும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் வர்றாங்க. அதுலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. சில நாட்கள் 750 ஃபீல்ஸும் அவங்க கட்டணமாக விடுவாங்க. இந்த வகையில் 500 ஃபீல்ஸ் 350 ஃபீல்ஸ் போன்ற லாபம் இருக்குது கட்டணத்திலேயே ARY எக்ஸ்சேஞ்சில். அதே போல தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச் உட்பட ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சில் பணம் அனுப்பும் போதும் உங்களுக்கு 250 ஃபீல்ஸ் கட்டணத்திலேயே லாபம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத பல நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 106 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 790 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 28 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 474 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்கம் இன்னமும் உச்சத்திலேயே தான் இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான சூழல் வருதுன்னு. குவைத் வேற ரூட் ஒன்று எடுத்திருக்கிறாங்க, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்வெஸ்டர்களுக்கான பாதிப்பு இன்னும் அதிகரிக்க போகுது. பல கம்பெனிகளை டேக் ஓவர் செய்ய போகும் குவைத். அதே மாதிரி 15% வரி விதிப்பது யாருக்கு? அது வெளிநாட்டவர்களில் முக்கியமாக வியாபாரிகளுக்கு மட்டுமா? புதிய தகவல் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதே போல இதோ குவைத்துடைய பாதுகாப்பு மிகவும் தீவிரமாக உள்ளது. அதே போல
நன்னடத்தைகள் இன்னும் அதிகரித்துள்ளது. உள்துறை அமைச்சருக்கு பல பக்கத்திலிருந்தும் வாழ்த்துக்கள். அதே போல் 1, 2, 3, 4 அப்படின்னு பல மனைவிகளை திருமணம் செய்த குவைத்தி குடிமக்களின் எண்ணிக்கை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். 60 வயதுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 60 வருட காலங்களாக குவைத்தில் இது போன்ற ஒரு குளிர் தாக்கம் இல்லை அப்படின்னு வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது அந்த அளவுக்கு இந்த குவைத்துடைய குளிர் தற்போதைய சூழலில் அதிகரிச்சிருக்குது அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் நேற்றைய தினம் சாதாரணமாக 8:48 ஃபின்தாஸ் பகுதிகளில் கத்தார் 2ல் நான் சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, அதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். 11 செல்சியஸ் காட்டுச்சு. அது வண்டியோட டெம்பரேச்சர். ஒருவேளை அதை விட கம்மியாக 9-8 செல்சியஸ் டிகிரி கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த முறைதான் குளிருடைய தாக்கம், அதாவது இதற்கு முதல் சில நாட்களுக்கு முன்னாடி கூட குளிர்காலம் என்ற ரீதியில் இருந்த குளிரை விட தற்போது இந்த குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்பவும் பயங்கரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளியில் ஒரு நிமிடம் நிற்க முடியலை. ஜாக்கெட் இல்லாமல் வெளியில் போனால் உடனே கை காலெலாம் விரைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குளிருடைய தாக்கம் இருக்குது. இந்த சூழல்லையும் நேற்றைய தினம் ஏதோ சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, அதிகமான சாப்பாடு இருந்ததால் ஃபின்தாஸ் கத்தார் 2ல் கேஸ் கடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பெரிய பள்ளி வாயில் ஃப்ரிட்ஜில் தான் கொண்டு போய் வச்சுருந்தேன். சிலருக்கு அது உபயோகப்படும். ஏன்னா இந்த குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வயிற்று பசிக்கு சிலருக்கு சாப்பாடு வெளியில் கிடைக்கிறது மிச்சமும் கம்மி. அதே மாதிரி பணம் செலவு பண்ணக்கூடிய அளவில் சூழலும் சிலருக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்கள்கிட்ட அதிகமான சாப்பாடு இருந்தால் ஃப்ரிட்ஜுகளில் வைக்க பாருங்கள். அதே மாதிரி அவ்வளோ குளிருக்கு காரணம் வேறு என்ன? ஈரான், துருக்கி, ஜோர்டான் போன்ற நாடுகளில் தற்போதைய சூழல் இதுதான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பனிப்பொழிவு. என்னடா சொர்க்கவாசலுக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. كأنك في حلم. سبحان الله لا إله إلا الله. شوف الشجر. طبعا هذه منطقة الهيشة، هذه تبعد عن وادي موسى يمكن 15 كيلو أو 20 كيلو تقريبا. ما شاء الله تبارك الله ولا إله إلا الله. شوف تكسر الله، شيء عجيب كأنك في حلم والله يا أخوان. வடிவேல் காமெடியில் என்ன சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இப்போதைய சூழலில் ஈரானில் தற்போதைய நிலைமை இதுதான். வெள்ளை வெளி 2 இருக்குது, பளிச்சின்னு அப்படியோ கிளைமேட் இருக்குது, பார்த்தாலே தெரியும். நார்த் ஈரானில் இந்த நிலைமை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான குளிர் சூழல், அதாவது அங்கே பனி அதிகரிக்க இது குளிரை இன்னும் அதிகரிக்கும். அந்த குளிர்ந்த காற்று இந்த பக்கம் குவைத்து, ஒமான் மற்றும் சவுதி, கத்தார் இது போன்ற நாடுகளை இன்னும் அதிகமாக தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஆப்போசைட்டில் துருக்கி நாட்டிலையும் அதே போலேயே குளிர். ஜோர்டான்லேயும் தற்போதைய நிலை பனி இன்னும் அதிகரித்து வருது. இப்படியான சூழல் இருந்தால் நிச்சயமாக குளிருடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் 2,60,252 குவைத் நாட்டவர்கள் ஒரு மனைவியை மட்டுமே திருமணம் முடித்துள்ளனர். அதே சமயம் 7,667 குவைத்தியர்கள் 2 மனைவிகளை மணந்துள்ளனர். 650 குடிமக்கள் 3 மனைவிகளை திருமணம் முடித்துள்ளனர். அதே போல 80 குவைத்திகள் 4வது மனைவியை திருமணம் முடித்துள்ளதாக 2024ஆம் ஆண்டிற்கான இறுதி கணக்கெடுப்பு சுற்றறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்திகளுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்களால இது இன்னும் 6 கூட முடிக்க முடியும். அடுத்ததா சில முக்கிய பிரச்சனைகள் இனி வரும் காலங்களில் உருவாக போகுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில ரியல் எஸ்டேட் கம்பெனிகளை டேக் ஓவர் பண்ணுற நிலைமை அதிகரித்தே வருது குவைத்தில். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா குவைத் மயமாக்கல் திட்டத்தில் வெளிநாட்டவர்கள் மற்றும் குவைத் பெண்களின் குழந்தைகள் ரியல் எஸ்டேட் வைத்திருக்க அனுமதிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது குவைத்தி குடிமக்கள் குவைத்தி பெண்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பை அதிகமாக வழங்க பார்க்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில கம்பெனிகள்
நல்ல ஆதாயங்களை ஈட்டி தரக்கூடிய ஒரு சில கம்பெனிகளை குவைத்திகளை டேக் ஓவர் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்குது. அதே போல் நேற்றைய தினம் இந்த பைத்தியக்காரன் சொன்ன வீடியோ பற்றி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக தெரிவிக்கும் போது இந்த 15% டேக்ஸ் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதாவது இன்வெஸ்டர்ஸ்களுக்கு தான் பொருந்தும், வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாம் அனுப்பக்கூடிய சம்பளத்துக்கு வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் குவைத் நாட்டிலையும் மற்ற நாடுகள்லையும் கட்டணங்கள் எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. 1.5 தினார்லேருந்து 2 தினார் வரைக்கும் நம்ம பணம் அனுப்புகிற கட்டணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே சூழலில் இன்வெஸ்டர்ஸ்களாக இருந்தாலும் எங்களுடைய இலங்கை அரசாங்கம் 15% வரி விதிக்கிறன்றது அரசாங்கத்தையே தான் பாதிக்கும் அப்படின்றதையும் அரசாங்கம் கருத்தில் கொள்ளணும், கவனத்தில் கொள்ளணும். என்ன காரணம்னா, இப்போ நாம் அனுப்புறது வேறு 100 தினார் 150 தினார், மிஞ்சினா ஒரு 500 தினார் அனுப்புவோம் மாதத்துக்கு. ஆனால் 5000 10,000 தினார் அனுப்பக்கூடிய வியாபாரிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பணம் கடைசியில் பிளாக்காக நாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய அளவில் நஷ்டத்தை ஈட்டும் இலங்கையுடைய அரசு. அதால் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் சிந்தித்து செயல்படுவார் அப்படின்னு நம்புகிறோம். இன்னும் முட்டாளாக மாட்டாங்க. இருக்கிற அரசாங்கம் மக்களுடைய நிலைமைகளை புரிந்து நடப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பல திட்டங்களை தீட்டிட்டாங்க குவைத்திகள், அதுவும் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகளை. كلنا نعلم بأن السوق الكويتي اليوم قاعد يمر بمراحل نشطة غير مسبوقة في كل المجالات تبارك الرحمن، المجال الاقتصادي، المجال العقاري، مجال البنيان، مسارح، كل شيء. ولكن في مثل هذه الأجواء تنشط بعض الأشياء اللي لا احنا نرغب فيها ولا أنتم ترغبون فيها ولا حد تتمناها حق عدوك. شنو اللي صاير، شو اللي حاصل؟ أنا أقول لك. في مثل هذا النشاط تدخل بعض الشركات اللي من دول خليجية، ولكن للأسف اللي قائم على هذه الشركات ليس من جنسية خليجية بل من جنسية عربية. استطاع بطريقة ما أدري شلون حصول على شركة أو رخصة تجارية ودخل فيها السوق الكويتي وتعاقد مع المغاول الكويتي اللي بدوره قام بتنفيذ جميع المهام المناطة حسب العقد المبرم ما بين الطرفين. تمام. بعد ما انتهى من هذه الأعمال ونفذوا هذاك المشروع اللي ما صار ولا استوى، يدور الكويتي على صاحب الرخصة الخليجية اللي هو العربي الجنسية وليس خليجي، يلقى أنه ركب الطيارة وغادر وسكر كل شغله هني. يلجأ للمحاكم ياخذ حكم نهائي، يبي ينفذ في دولة صاحب الرخصة نفسه، يلقى أن صاحب الرخصة موجود في هذه الدولة ولكن اسم الشركة تغير. شو يسوي؟ يقولوا له لا، أنت عندك حكم على شركة سين، ما يصير تنفذ على شركة جيم. كلام سليم 100%، وهذا القانون اللي احنا ارتضيناه جميعا. ولكن هذه الثغرة اللي يستغلها للأسف بعض من يدخل السوق الكويتي. احنا نتمنى هذه الرسالة أو هذا الفيديو يصل إلى الكل والجميع في كل دول مجلس التعاون، وكذلك يصل إلى المسؤولين في دولة الكويت، الجهات التنفيذية، وزارة الخارجية، وزارة التجارة على سبيل المثال، السفارات كذلك نفس الطريقة. ترى بعض الإخوان قاعد يقعون، سواء حتى الخليجي يمكن يقع في نفس المشكلة، تصدر رخصة لشخص عربي من دولة الكويت ويمثل دولة الكويت، وهذا غير صحيح. فلذلك وجب على الجميع الآن الانتباه لهذه النقطة. شكرا. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அஹமட் அல் சபா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த முறை தான் நிம்மதியான முறையில் அமைதியான முறையில் இந்த தேசிய தின கொண்டாட்டம் நடைபெறுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தண்ணீர் பலூன்கள் அடிக்காதது, அந்த ஸ்ப்ரே பண்ணுறது, தண்ணீர் துவக்குகளால் சுடுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சுமூகமான முறையில் அல்ஹம்துலில்லாஹ்னு. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் மெயினாக வேறு லெவலில் பெஸ்ட்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குரிய வீடியோ காட்சி. شوف الترتيب، شوف النظام، شوف السنة شلون الاحتفال، شيء مرتب، لا بلونات، لا رش، لا بخاخات، الكل قاعد يحتفل، طبق القانون، والعسكر ما شاء الله موجودين، والكل يحتفل بطريقة حلوة، لا يأذي، لا يعاكس، لا في إصابات، لا في ناس تفتر بين السيارات وتراكض، الكل يحتفل على حسب الأصول. هذا اللي تمنيناه وهذا اللي صار والحمد لله.
شكرا لوزارة الداخلية على رأسهم وزير الداخلية الشيخ فهد اليوسف وجميع القوة العسكرية العاملة على تنظيم وترتيب هذه المناسبة الحلوة والاحتفالية بآمنة وسلامة الناس والمحتفلين. حياكم الله. أبد ولا سيارة مخالفة الحمد لله. شوف الشعب الكويتي إذا التزم يلتزم. كفو والله كفو. هذه الصورة الطيبة اللي الناس تحب تشوفها دائما وأبدا وكل سنة إن شاء الله. ஹால பிப்ரவரி கொண்டாட்டம் வெகும் விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கோயத்துடைய தேசிய தின கொண்டாட்டமும் வேறு லெவலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல வீடியோ காட்சிகளை சகோதரிகள் பலரும் அனுப்பியிருந்தாங்க. வீடியோ காட்சிகளை அனுப்பி வைத்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ காட்சிகள் பார்க்க பிடிச்சவங்க பாருங்க. علشان العيد أحب الكويت وماخذ قلبي الديرة هذه. ني حق اللي يحتفل صح. نعم حلو. اللي ما يحتفل عدل بسبب مشاكل يطلع برا الاحتفال ما نبيه صح. اكيد بمشاكل. تقول لي بالمشاكل اللي تهاوش معك شو تقول له؟ عشان الكويت ما نتهاوش. اليوم في مهرجان من مهرجانات هلا فبراير كويت الأمن، المشاركين فيه القوات المسلحة جهودهم في حماية هذا الوطن الجميل، والمهرجان المقام في أبراج الكويت سمي كويت الأمن. والله يديم علينا الأمن والأمان. متى دشيت العسكرية؟ تو اليوم ها؟ اليوم تخرج. وانت متى دخلت؟ اليوم بعد ها؟ واسطة معه شكله. برعاية وحضور سمو رئيس مجلس الوزراء الشيخ أحمد عبد الله الأحمد صباح افتتاح معرض كويت الأمن لهذا العام، والذي من خلاله يهدف المعرض إلى إبراز دور المؤسسات الأمنية والعسكرية. كل عام بالكويت ألف خير. ايش رايك بالاحتفالات؟ والله احتفالات 100% يعطيها. ما شاء الله تلعبين ومستانسة مع الفرق. الله يخلينا شيخنا ويطول عمره ويمنا في وطننا. من اليمن. والله ونعم. نعم بحالك. اي والله. الله يعافيك. محتفلين معانا ان شاء الله. احنا جينا خصصين يعني جينا زيارة ما صار لنا 15 يوم. جينا زيارة. جايين زيارة علشان العيد. نورتوا. الله يعافيك. ليلتكم الثانية. الله يعافيك. ايش رايكم بالاحتفالات؟ ما شاء الله الشيء خرافي. ما شاء الله. اي والله. نحب الكويت والكويت امك وابوك. وش رايك بمشاركتك هني يوم جيتي؟ اوكي اول مره واشوفها واني معجبه فيها. مستانسة. اي والله مستانسه. فيلم الكويت حلو. بيت شعر شيء؟ لا والله يمك ما اعرف بس الدعاء عندي بس والله ادعي لها بالامان والصلاح. بيمسك العتاد. اي امسك البازوك. عسكري على ابوه. ايه ابو طاهي. ابوك مطافي. ايه. حلو خلص بابوه. كل عام وانتم بخير، الكويت بخير ان شاء الله، والله يحفظ الجميع ان شاء الله، يحفظ ديرتنا الحبيبه ان شاء الله. وشوفت عينكم يعني مشاركه الاطفال في الاليات العسكريه. المعرض اللي يشكل في المؤسسات العسكريه وزاره الدفاع والداخليه والحرس الوطني وقوه الاطفاء، ونتمنى طبعا وجود يعني الجماهير المواطنين والمقيمين بعد المعرض للاستفاده من يعني بعض الاشياء اللي موجوده من القطاعات اللي يهدف لها التوعيه. والله تعالوا المكان حلو عجيب يستاهل يعني حق يوم يومين. رحت لوزاره الدفاع هناك؟ لا لكن توي واصل والله. شكلك بتصير عسكري انت النهايه. ان شاء الله اكيد. وين؟ بالجيش. ضباط ها؟ رسمي. احسن دولة هي دولة الكويت، شعبها الكريم، وانت اول واحد منهم. انت اول واحد. فبراير بالنسبة لي احلى شهر، واحس ان يعني وطنية الكويت غير. وما شاء الله حتى مشاركه القوه البحريه موجوده وشوف الاطفال. وهذا عسكري جديد سوي كذي. هذا العسكري الجديد ان شاء الله يحول البحريه للدفاع. يعطيه العافيه. طبعا احنا كمشروعات سياحيه احنا نحرص ان نعطي التجربه المتكامله لمرتادين المكان هذا في 25 و 26 فبراير. فعاليات وفرق شعبيه ومسرحيات راح تكون في هذا المكان. والله تعال صور استانس صمم فيديو للوطن يستاهل. والله وناس استانست وايد، استانسوا وكل شيء، بس لا تلعبون بالماي لانه ممنوع. ودائما احنا نلبي النداء للوطن بكل قوه وعزيمه واصرار، ودائما نتمنى من الجميع ان نحتفل ان شاء الله بامان.
ماشي وياك ما اصور. لا وياك. يلا عيسى. يلا عيسى. يلا عيسى. السلام عليكم. انا ضروريه وين هذا الريال يعني ما عندهم البيت وجاهم 50.
உண்மையிலே ரொம்ப அமைதியான முறையில், அதுவும் எந்த ஒரு ஆரவாரங்கள் கலவரங்கள் இல்லாமல் சுமூகமான முறையில் இந்த முறை தேசிய தின கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றது. இதற்கு ஒத்துழைக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே போல் குவைத் குடிமக்களும் பலருமே வந்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக உணவுகளை பரிமாறக்கூடிய காட்சிகள் பலவும் இருந்தது குவைட் டவர்ஸ் பக்கம். அதே போல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கடு தீவிரமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குவைத் நாட்டின் இந்த சட்ட திட்டங்களை மதித்து தயவு செய்து அனைவருமே நடங்க. இந்த லீவு நாட்களுக்குள்ள கூத்து குடி கும்மாலம் இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி குவைட் டவர்ஸுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போதும் இந்த நாட்டுடைய கலாச்சாரம், இந்த நாட்டுடைய பண்பாட்டுக்கு அமைய மரியாதையாக நடந்துக்கோங்க. குவைட் டவர்ஸுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கவனம். ஏன்னா அது இந்த நாட்டுடைய அடையாளம். அதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது கொஞ்சம் ஜெனுவினாக நடந்துக்கோங்க. அதே மாதிரி குவைத் கொடியை வந்து ரொம்பவும் கண்ணியமாக நடத்திக்கோங்க. இல்லாத பட்சத்தில் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விடுமுறையை முடிந்த வரைக்கும் விடுமுறை கிடைச்சவங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் சந்திக்கலாம்.